உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மார்ச் மாத பலன்களை பத்தி பேச போறோம். இந்த மார்ச் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இப்போ மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் நேச்ச பங்க ராஜ யோகத்துல இருக்கிறார். மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் குருவுடைய பார்வையில தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாதவராக இருக்கிறார். அது போக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான், அவரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வர்றாரு. மேனத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. அது போக மார்ச் 15ஆம் தேதி அந்த சூரிய பகவானும் இருக்கிறார். இது போக குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகள் நாம கணித்து பார்த்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனா கெட்ட பலனா மீடியமா அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல பலன் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. எப்படி சார் சொல்றீங்க? மிதுன ராசியுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். இந்த புதன் பகவான் 1-4 கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல போய் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். இது ஒரு கிரகம் போதுங்க, மார்ச் மாதம் பூர்த்தியும் நம்ம ஜமாளிச்சுக்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் நேச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தில் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் நீங்களும் ராஜயோகத்தை அடைந்து ஒரு செல்வ நிலைக்கு வரக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு ஜாக்பாட் அடிக்கும். நீங்க லாட்டரி வாங்கலாம், ஏதாவது ஒரு பணத்தை ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பணம் ஏதாவது ரூபத்துல இந்த பணம் இரட்டிப்பாவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல புதன் பகவான், அந்த புதன் அறிவுக்கும் திறமைக்கும் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் காரணமான கிரகம் புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஐடி ஃபீல்ட்ல வேலை கிடைக்கும். அதுல உங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா? அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். அதுல சம்பள உயர்வு அதிகமாக வேணுமா? கண்டிப்பாக கிடைக்கும். டீம் லீடர் ஆகணுமா? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஐடி ஃபீல்ட்லயே ஒரு நல்ல பொசிஷனை நீங்க கடந்த காலத்துல எதிர்பார்த்து உட்கார்ந்தீங்க, அது எல்லாமே தடுங்களே போயிட்டு இருந்தது. இந்த பீரியட்ல அந்த பொசிஷனுக்கு நீங்க வருவீங்க. அப்போ உங்களுக்கு கீழே 50 பேர்ல 100 பேர்ல 1000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த 1000 பேர்த்துக்கு நீங்க ஒரு ஹெட்டா வரக்கூடிய யோகம் இந்த பீரியட்ல அட்டகாசமா இருக்குது. ஏன்னா புதன் கல்விக்கு காரகனும் புதன் தான், உங்களுடைய அறிவுக்கு காரகனும் புதன் தான். உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பேர் புகழ் எல்லாத்துக்கு காரணம் அந்த புதன் பகவான் தான். அப்ப இந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். அது போக சொசைட்டில நல்ல அந்தஸ்தில் உள்ளவங்க, நல்ல பழக்க வழக்கத்தில் உள்ளவங்க, நல்ல காசு பணம் வச்சிருக்கிறவங்க, நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறவங்க, இவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த நட்பு மூலியமாக வேலையிலும் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. ஒவ்வொருத்தரும் சொந்த தொழிலும் செய்வாங்க. அந்த சொந்த தொழிலுமே நல்ல முன்னேற்றம், அதன் மூலியமாக நல்ல பணம், அதன் மூலியமாக நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்க முடியும். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் புதன் பகவான் தான். அப்ப இது நாள் வரைக்கும்
ஒரு நல்ல வீடு வாங்கணும், அவங்களுக்கு முன்னாண்ட நம்ம பெரிய வீடா வாங்கி நம்மளுடைய பவரை காட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பொசிஷன், அந்த சூழலை இன்னைக்கு வந்தாச்சு. அப்ப இந்த பீரியட்ல நீங்க அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கிடுவீங்க. அது போக இடம் வாங்குவீங்க, காடு தோட்டம் வாங்குவீங்க. இப்போ ஃபாரின்ல நீங்க வேலை செய்றீங்க, இங்க உங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஃபாரின்ல வாங்கலாமா, இந்தியாவில் வாங்கலாமா, இல்லை இந்தியாவில் வீடு கட்டுற இடமா வாங்கலாமா, இல்லை தோட்டமா வாங்கலாமா, இப்படிப்பட்ட யோசனை எல்லாம் வரும். தோட்டமாவே வாங்குவீங்க. இப்போ இந்தியாவில் கண்டிப்பா ஏக்கர் கணக்குல பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நான் உண்மைதான் சொல்றேன், பொய் சொல்லல, உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு சொல்லல. என்ன நடக்க விரிக்கிறதோ அதைத்தான் நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க எழுதிவான்னு வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த கமெண்ட்ஸ் கூட கண்டிப்பா இது எழுதுவீங்க. இது போக இன்னைக்கு சூழ்நிலைக்கு குடும்ப ரீதியாக ஒரு சிலர் மனவேதனைப்பட்டு மன கஷ்டத்தோடையும், சில குடும்பங்கள் பிரிந்து சேர முடியாமலும் ஒரு குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே அந்த சுக்கிர பகவான் உச்சமானதுனால, உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான், அந்த 5ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களை விட்டு போன அந்த அமைதி இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமையாக எல்லாரும் பார்த்து உங்களை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லா வாழ்வீங்க. இப்போ ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் இருக்கிறீங்க, வேலை செய்றீங்க, 6 மாசத்துக்கு ஒரு டைம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் பாக்குறீங்க. நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கணும், நம்ம பசங்களை படிக்க வச்சு ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் தடுங்கலாவே இருந்தது. இந்த பீரியட்ல நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல இணைந்து வேலைக்கு போய் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த பீரியட்ல வரும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உச்சம். உங்களுடைய மக்களால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய நேரம் வந்தாச்சு. இது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை. என் பையன் நல்லா படிக்கணும், என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் கலெக்டர் ஆகணும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாம் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் படிப்பானா, நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவானா, அவனுடைய லட்சியம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படியெல்லாம் நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்க இல்லையா, அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த பீரியட்ல பலிக்கும். டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம். உங்க பையன் உங்க பொண்ணு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலாம். இந்த மாதிரி யோகங்கள் உங்களுடைய மக்களால் நீங்கள் மன நிறைவு, மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம் அடையக்கூடிய காலம் இந்த காலம். ஏன்னா அந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உச்சம். உங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க, அந்த பொண்ணு வாழ்க்கை சரியில்லை, கணவர் அந்த பொண்ணு பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கவும் முடியல, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, இப்படி குழப்பமா இருக்காங்களே, அந்த குழப்பம் தீருமா? கண்டிப்பாக அவங்களுடைய குழப்பங்கள் தீர்ந்து அவங்க இருவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய டைம் வந்தாச்சு. நீங்க கவலைப்படாதீங்க. இது போக உங்களுடைய மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் பண்ணி 3 வருஷமாச்சு 5 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அந்த குழந்தை பாக்கியமும் இந்த பீரியட்ல கிடைப்பதற்குண்டான, அந்த கரு நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுபோக உங்களுடைய பூர்வீக சொத்து, அந்த சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், குழப்பங்கள், பங்காளிகள் பிரச்சனை இது மாதிரி இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, உங்களுக்கு அந்த சனி பகவானும் நல்லா இருக்கிறாரு. இவ்வளவு கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஜாதக ரீதியாவே 70% யோகம் ரொம்ப நல்லா இருக்குது.
அப்ப இந்த சமயத்துல உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வாழக்கூடாது, நீங்க வளரக்கூடாது, நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது அப்படின்னு அடுத்தவங்களுடைய போட்டி, பொறாமை, திருஷ்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா வரணும் அப்படின்னா உங்களுடைய வெளியில பழக்க வழக்கமும் அளவா வச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்த பந்தத்துக்கிட்டையும் அளவா வச்சுக்கோங்க. யாரையுமே நம்பி எதையுமே முழுசா அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். புரியுதுங்களா? இது போக பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி எதையுமே முழுசா சொல்ல வேண்டாம். இது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. அது உங்களுடைய கண்ணுக்கும் தெரியும். நீங்க கடனையும் கட்டுவீங்க, குடும்ப கஷ்டங்கள் நீங்கும், உங்க வாழ்க்கையில நல்லா வருவீங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே எதற்கும் ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் தான் பூமிகாரகன், உங்களுக்கு லாபகாரகன், உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப அந்த செவ்வாய் ஆப்பட்டது பூமியை கொடுப்பாரு, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த 7ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்குதுன்னா அந்த 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால நீங்க திருச்செந்தூர் முருகரை நீங்க எப்படியாவது ஒரு முறை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி நேர்ல போக முடியாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவான் கும்பிடுங்க, சஷ்டி நாள்ல கும்பிடுங்க, செவ்வாய்க்கிழமை நாள்ல கும்பிடுங்க. கண்டிப்பா அந்த தெய்வத்தை மட்டும் கண்டிப்பா கும்பிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும். எந்த மறுப்பும் இல்லை, நல்லதே நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.